இன்றைக்கி நம்ம ஆற்றுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக இறால் பிடிச்சி தாங்க சமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இறாலே பெருசாக மாட்டிருச்சுங்க. மொத்தமாக நம்ம இவ்வளோ இறால் பிடிச்சிருக்கோங்க. பெருசாக தெரியுதா, தான் ஃபஸ்ட்டு மாட்டின இறால். பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஒரு முழம் இருக்குங்க கரெக்டாக. அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு இறாலை. இந்த வீடியோ பார்த்துட்டு ஆற்றுல எப்படி இறால் பிடிக்குதுன்னு வேணும்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம போட்டுடலாம். நம்ம மீன் பிடிக்கிறதுக்காக தாங்க போயிருந்தோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இறால் மாட்ட ஆரம்பிச்சிச்சு. சரி இன்றைக்கி ஒரு இறால் ஒருவில் போட்டுற வேண்டியதான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பிடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நல்லா 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க. ஏன்னா நாட்டு இறாலுங்கனால கொஞ்சம் ஸ்மெல்லு வரும். காரத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். மீன் வறுக்கிற மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா ஒரு கிளறிக்கலாங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினோன்னே தவா வச்சுட்டு தவா ஹீட் ஆனோடனே எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கருவேப்பிலையை போட்டுக்குங்க. எண்ணெய் தெரித்து காலில் அடிச்சு அதுக்கப்புறம் இறாலை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். வீட்டில் நான் மட்டும்தாங்க இருந்தேன். அதாங்க நானே க்ளீன் பண்ணி நானே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இறாலெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி விட்டுடலாம். அப்போ தான் நல்லா ஈவனாக பொரியும். பாருங்க பார்க்கும்போதே எனக்கு வாயில் எச்சி வர ஆரம்பிச்சிட்டுங்க. நல்லா மொறுன்னு பொரியிற வரலையும் பொரிட்டோம். பொரிஞ்சதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இறாலை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. ஒன் சைடு கொஞ்சம் லைட்டாக காந்திட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வெந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாங்க. வீடியோவில் உள்ள குறைநிறைகளை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குற யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபைனலாக எல்லா இறாலையும் எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெட்டாக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். செம்மையாக கோல்டன் ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லெமன் ரைஸ் தான் செஞ்சுருந்தாங்க. ரசம் சாதம் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இறாலுக்கும் ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும். சரி நமக்கு தேவையான அளவு இறால் எடுத்து போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். டேஸ்ட் பார்க்கலாம். இப்போது வீடியோக்காகலாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. உண்மையிலே சொல்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஆற்றுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி உயிரோடு அப்படியே சமைச்சி சாப்பிட்றது உண்மையிலே வேறு லெவலாக இருந்ததுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது என்ன மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.